எல்லோருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது புரதம், இரும்பு சத்து நிறைஞ்ச ஆயில் சேர்க்காம வறுத்த கருவேப்பிலை பருப்பு பொடிங்க. இட்லி சாதம் ரெண்டுக்கும் செம்மையா இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் சுலபமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும், பிக்னிக் போகிறப்ப நொடியில் சாதத்தில் கலந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கருவேப்பிலையை இது மூலமாக சேர்த்துட்டு வர்றது நல்லது. தேவையான பொருள்கள்: கருவேப்பிலை 3 கைப்பிடி அளவு நல்லா அலசி பேன்லேயே உலர்த்தி எடுத்துக்கலாம். பருப்பு வகைகள்: கருப்பு உளுந்து இந்த உலக்கில் ஒரு 4 உலக்கு, 100 ml அளவுங்க இந்த உலக்கு. கடலைப்பருப்பு 1 உலக்கு, காணப்பயிறு 1.5 உலக்கு, மிளகாய் வத்தல் 6 to 8, காரம் அதிகம் சேர்க்குறவங்க இன்னும் 2 சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன், கட்டி பெருங்காயம் கொஞ்சோண்டு, எள் 50 கிராம், உப்பு தேவையான அளவு. முதல்ல பருப்பு வகைகளை வறுத்து எடுத்துக்கலாம். நிதானமான தீயில வச்சு நல்லா கலர் மாறி வர்ற வரைய வறுக்கணுங்க. உளுந்து கலர் மாறி வந்துடுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பு, காணப்பயிறு வறுத்து எடுத்துக்கலாங்க. காணப்பயிறு வறுபட்ட உடனே இது மாதிரி பொரிய ஆரம்பிக்குங்க. அந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா சரிதான். கட்டி பெருங்காயமும் கூடவே போட்டு வறுத்தாச்சு. சீரகம், மிளகாய் வத்தல், எள்ளு வறுத்துக்கலாம். இதை தனியாக ஆற விடலாம். இப்போது கருவேப்பிலையை நல்லா சூடு ஏறுற மாதிரி அடுப்பை சிம்லையே வச்சு கிளறி விடணும். நான் நேற்றே பறித்து அலசி காய வச்சதால் நல்லா காஞ்சிருக்குங்க கருவேப்பிலை. அதனால் இப்படி அமுக்கும்போது நல்லா நசுங்கி வரும். இதுவே இப்போது அலசி காய வச்சுருந்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால இந்த அளவு கிறிஸ்பியாக வராது, கொஞ்சம் வலுவலுன்னு தான் இருக்கும். நல்லா வறுபட்டால் போதும், சூடு ஏறினா போதும். கருவேப்பிலையை தனியாக எடுத்து ஆற விடலாம். முதல்ல பருப்பு ஆற வச்சதை பொடி பண்ணிவிட்டு கடைசியாக அது கூட கருவேப்பிலையை சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சாச்சுங்க. ஆயில் சுத்தமாக சேர்க்காததால் 3 மாதம் வரையுமே பொடி நல்லா இருக்கும். ஆனால் அதுவரை பொடி மிச்சம் இருக்காதுங்க, 1 மாதத்துலேயே காலி ஆகிடும். பொடி இட்லியும் செஞ்சு கொடுக்கலாம். இதில் தினமும் 1 ஸ்பூன் சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும், உடம்புக்கும் சத்தானது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.